அவன் வருவான்டா. சார் ப்ளீஸ் சார். மா என் உயிரை வாங்காதம்மா. ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண முடியாதுமா. ஹால் டிக்கெட் இல்லாம எழுத வைக்க முடியாதுமா. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்க. ஹலோ, இங்க இருந்து வந்திருக்கோம் என் உயிரை வாங்குறதுக்குன்னு. கடவுளே. ஹலோ சொல்லுங்க. நான் கோவிலுக்கு வந்தேங்க. இந்த டைம்ல எதுக்கு கோவிலுக்கு? அது வேண்டுதல் இருக்குல்ல, அதான். ஆஹா, ஓகே. பூஜைல இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க எனக்கு இன்னொரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எதுக்கு? உங்க ஹால் டிக்கெட். ஓ மை காட், நீங்க செஞ்சது சாதாரண உதவி இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா சொல்லுங்க. என்ன பண்றமா? மார்னிங் எழுதின எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வரும்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்கிரதமா. படிக்கிறேன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நரகத்தை காமிப்பாரு. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா? போனமா. சின்ன சைக்காட்ரிக் ப்ராப்ளமா. டென்ஷன் அதிகமா இருந்தா வரும்னு சொல்றாங்க. டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களாலதான் உனக்கு இந்த கஷ்டம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையே கெடுத்துட்டோம். மா, நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இப்படி பேசுற? என்ன நல்லா இருக்கியோ என்னவோ, அட்லீஸ்ட் எங்க கிட்ட பேசுற விஷயமாவது அவருக்கு தெரியுமா? தெரியாதுமா. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாரு. நான் அப்புறமா பேசுறேன். வரேங்க. எவ்வளவு நேரம் கதவு திறக்க? ஸ்டவ் மேல பால் வச்சிருந்தேன். அப்படியா? சாப்பிடுறீங்களா? தேவையில்ல.